ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? கதையோட பேரு குரங்கும் மணியும். ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த ஊருக்கும் காட்டுக்கும் நடுவுலயே ஒரு பழைய கோயில் இருந்துச்சாம். ஒரு நாள் சில குரங்குகள் கூட்டமா வந்து அந்த கோயிலுக்குள்ள போயிடுச்சாம். அந்த கோயில்ல ஒரு பெரிய மணி இருந்துச்சாம். அந்த மணியில இருந்து வர சத்தம் அந்த குரங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சாம். அந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த மணியை கழட்டி காட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம். தினமும் அந்த குரங்குகள் அந்த மணியை வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அந்த காட்டு வழியா வர ஊர் மக்கள், ஐயோ, ஏதோ புது சத்தம் கேக்குதே, ஏதோ பேயோ பிசாசோ சுத்துது போல இருக்கேன்னு பயந்து நடுங்குனாங்களாம். கொஞ்ச நாளா அந்த ஊர் மக்கள் காட்டு வழியா வர்ற பாதைய உபயோகிக்கவே இல்லையாம். இதெல்லாம் ஊர்ல இருக்க ஒரு புத்திசாலி பொண்ணு கவனிச்சுட்டு வந்தாங்களாம். இதை இப்படியே விடக்கூடாது, என்னதான் நடக்குதுன்னு காட்டு வழியாவே போய் பாத்துரலான்னு அந்த பொண்ணு துணிச்சலா போனாங்களாம். காட்டுக்குள்ள போய் மரத்துக்கு மேல பார்த்தாதான் தெரியுது இதெல்லாம் குரங்கோட வேலைதான்னு. உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சாம். ஊர்க்காரர்கள் கிட்ட வந்து, எனக்கு நிறைய பழமும் பணமும் கொடுத்தா ஒரு பூஜை செஞ்சு அந்த பேய விரட்டிடுவேன்னு சொன்னாங்களாம். மக்களும் அந்த பெண் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். மறுநாள் அந்த பொண்ணு அவங்க கொடுத்த பணத்தை பத்திரமா வீட்லயும், பழங்களை ஒரு தட்டுல வச்சு காட்டுக்குள்ள போனாங்களாம். சரியா அந்த மணி கட்டி இருக்கிற மரத்துக்கு கீழே போய் அந்த பழங்கள் எல்லாம் கீழே வச்சாங்க. உடனே மணியை விட்டுட்டு அந்த பழங்களை சாப்பிட குரங்குகள் கீழே ஓடி வந்துருச்சு. குரங்குகள் எல்லாம் மணிய மரத்துல சரியா கட்டாதனால அது நழுவி விழுந்துருச்சாம். அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த மணி எடுத்து பையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் என்ன, எந்த சத்தமும் இல்லையாம். சத்தமும் நின்னுடுச்சு, மக்களும் நிம்மதியானாங்களாம். என்ன குட்டீஸ், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையும் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கின்ஜாய் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.